சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரகுராம் மாயா 2 பேரும் பேசிட்டு வராங்க. இது வரைக்கும் உங்க பெரியம்மா கிட்ட நான் தூது விட்டது கிடையாது. இன்னைக்கு நான் முதல் முறையா உன் மூலமா நான் தூது விடுறேன். நீ போய் நான் சொன்னதை சொல்லுங்கிறாங்க. சொல்லுங்க பெரியப்பா என்ன சொல்லணும்னு கேட்குறாங்க. ரகுராம் என்னென்னலாம் சொல்லணும் எப்படி சொல்லணுங்கிறத சொல்லிக்கிட்டு வராங்க. இதை கேட்டதும் மாயா ஆஹா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பெரியப்பா, கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை அப்படியே நான் சொல்கிறேங்கிறாங்க. நான் சொன்னதையெல்லாம் நீ அப்படியே சொல்லிடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க ரகுராம். கண்டிப்பாக பெரியப்பா நான் போய் பெரியம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி தேடிக்கிட்டு வராங்க. மாயா ஜானகி கிச்சனில் இருக்காங்க. அவங்க ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. வந்ததும் பெரியம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுங்கிறாங்க. என்ன கேட்க போகிறேன், எதை பற்றி கேட்க போகிறேன், யாரை பற்றி கேட்க போகிறேன், என்ன கேளு அப்படின்னு கேட்குறாங்க ஜானகி. பெரியம்மா நான் ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் என்ன இத்தனை கேள்வி கேட்க சொல்கிறீங்கிறாங்க. ஆமாம் கேள்வினாவே எனக்கு கொஞ்சம் பயந்தா. சரி நீ கேட்குறத கேளு அப்படிங்கிறாங்க ஜானகி. ஆமாம் இந்த வீட்டிலேயே பெஸ்ட் கப்பல் யாருன்னு கேட்குறாங்க மாயா. அதாவது சிறந்த ஜோடி யாருன்னு கேட்குறாங்க. என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குறியா அப்படிங்கிறாங்க ஜானகி. பெரியம்மா எதிர்கேள்வி கேட்காதீங்க, நான் கேட்டதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கிறாங்க. பெஸ்ட்டுன்னு சொன்னால் ஒரு வேளை மணிவண்ணனும் பத்மாவுங்கிறாங்க. என்ன பெரியம்மா மறுபடியும் வேறு யாராவது சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னா பார்வதியும் சுபாதம்பியும் தாங்கிறாங்க. என்ன பெரியம்மா இப்படியே சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிறந்த ஜோடி இருக்காங்கன்னு சொல்கிறாங்க மாயா. பெஸ்ட் காதல் ஜோடி நீங்களும் பெரியப்பா தானுங்கிறாங்க. அச்சோ நாங்களாம் அப்படியெல்லாம் இல்லைங்கிறாங்க ஜானகி. பஞ்சுமிட்டா கடையவே உங்களுக்காக பெரியப்பா கொண்டு வந்தவர் எனக்கு தெரியுங்கிறாங்க மாயா. ஆமாம் என்ன திடீர்னு இதெல்லாம் எங்கிட்ட பேசிட்டு இருக்கிறீன்னு ஜானகி கேட்குறாங்க. ஆமாம் பெரியப்பா என்னை கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாருன்னு சொல்கிறாங்க மாயா. இது உங்ககிட்ட எங்கிட்ட சொல்ல சொன்னாரா, அப்படி என்ன விஷயம்னு கேட்குறாங்க ஜானகி. என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்குறாங்க. ஆமாம் இது வரைக்கும் 2 பேருமே பேசாமல் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா, இப்போ பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்களாங்கிறாங்க. எது கட்டாயமானு கேட்குறாங்க ஜானகி. ஆமாம் அப்படியே சொன்னார், என்ன சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியலையே மாயாங்கிறாங்க ஜானகி. ஆமாம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டே சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறதாவும் அதை என்னை விட்டு சொல்ல சொன்னார், நீங்கள் போய் தாராளமாக பெரியப்பா கிட்ட சொல்லலாங்கிறாங்க மாயா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல சொன்னார், அவர் வயலுக்கு போகும்போது நீங்களும் கோயிலில் என்னை இறக்கி விட்டுட்டு போக முடியுமான்னு உங்களை கேட்க சொன்னார். அதுக்கு அவர் இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லுவாராம். அதுக்கப்புறம் நீங்க பரவாயில்லைன்னு சொல்லுவாராம். அதுக்கப்புறம் அவரு போற மாதிரி போவாராம். அப்புறம் திரும்பி வந்து சரி சரி வா போற வழியில உனக்கு கோயிலில் இறக்கி விட்டுட்டு போறேன்னு சொல்லுவாராம். என்னம்மா இது நீங்க என்னென்னமோ சொல்றீங்கிறாங்க. பெரியம்மா இருங்க இன்னும் முடியல, நீங்களும் கோயிலுக்கு போற வழியில இறங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பெரியப்பாவையும் வாங்க இது வரைக்கும் வந்துட்டீங்க, வந்து நீங்களும் கோயிலில் சாமி கும்பிட்டு போலாம் வாங்கன்னு நீங்க கூப்பிடுவீங்களா? ஐயோ என்னால உள்ள வந்தாலும் சாமி கும்பிட முடியாது, உன்னை இறக்கி விடுதான்னு சொன்னேன், இறக்கி விட்டுட்டு நீ போன்னு சொல்லுவாங்களா? இல்ல ஒரு 5 நிமிஷம் தானே வந்து சாமி கும்பிட்டு போங்கன்னு நீங்க கூப்பிடுவீங்களா? சரி சரி என்ன பண்றது உனக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு அவரும் உங்க கூட வருவாராம். இதெல்லாம் முக்கியம் இல்லை, அங்கே போய் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கிறத பெரியப்பா கிட்ட நீங்கள் சொல்லணுமா அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. அதே மாதிரி பொழுது விடிஞ்சிருது. பொழுது விடிஞ்சதுமே ரகுராம் ரெடி ஆயிடுறாங்க. ஜானகி நான் போயிட்டு வரேங்கிறாங்க. எங்கள் போகிற வழியில் என்ன அப்படியே கோயிலில் இறக்கி விட்டுட்டு போக முடியுமான்னு கேட்குறாங்க ஜானகி. இந்த பக்கமாக மாயாவும் நின்று நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் பெரியம்மா அப்படிங்கிற மாதிரி தலையை அசிக்கிறாங்க. ஜானகியும் அதே மாதிரி ரகுராம் கிட்ட போகிற வழியில் தானே என்னை கோயிலில் இறக்கி விட்டுட்டு போங்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க நண்டு வந்த மாதிரி சிவராமன் வந்துடுறாங்க. அண்ணி போகிற வழியில தானே நான் இறக்கி விட்டு போகிற வாங்கன்னு கூப்பிடுறாங்க சிவராமன். அச்சோ என்னடா இது நம்ம போட்ட கதையில் சொதப்பல் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாயா ஓடி வந்து சித்தப்பா ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமாக ரகுராம் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா திரும்பி பார்க்குறாங்க ஜானகியை. சிவராமன் மாயா கிட்ட சொல்கிறாங்க அதில் என்ன இருக்குது, இப்போ அண்ணி போகிற வழியில் இறக்கி விட்டுட்டு உன்னை நீ எங்கே போகணும்னு சொல்கிறீங்க அங்கே கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. ரகுராம் வந்து சரி சரி வா நான் போகிற வழியில் உனக்கு கோயிலில் இறக்கி விட்டுட்டு போகிறேங்கிறாங்க. ஆமாங்க நீங்கள் இறக்கி விடுறது மட்டும் இல்லை, நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டு போகணுங்கிறாங்க ஜானகி. இறக்கி தான் விட முடியும், உள்ளேயெல்லாம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு நேரம் பத்தாதுங்கிறாங்க ரகுராம். சரி சரி வா ஜானகி உனக்காக நான் வேணா வரவா அப்படின்னு சொல்லி ரகுராம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இருங்க நான் போய் பூஜை சாமான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஜானகி போகிறாங்க. இந்த பக்கமாக மாயா நீ எங்கேயும் போகணும்னு சொன்னியே வா நான் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க சிவராமன். சித்தப்பா நீங்கள் உடனே கூப்பிட்றீங்களே நான் ரெடி ஆகிட்டு வரேன் சித்தப்பாங்கிறாங்க. சரி சரி நீ ரெடி ஆகிட்டு வா, மோட்டர் ஏதோ ரிப்பேர்னு சொன்னாங்க அதை நான் போய் பார்த்துட்டு இருக்கிறேன், ரெடியானதும் கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் அங்கிட்டு போகிறாங்க. ஜானகி பூ கூட பூ பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அந்த பக்கமாக சீனு மாடியிலேருந்து இறங்கி வராங்க. அவங்கள பார்த்துட்டு சீனு நீ இப்போ எப்படி போறியோ அதே மாதிரி திரும்பி வரணும்னு கேட்குறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அதே மாதிரி திரும்ப வரணுமா, எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க. ஆமாடா சீனு நேற்று ராத்திரி வந்தியே அந்த மாதிரி வராதுன்னு நான் சொல்கிறேங்கிறாங்க ஜானகி. அத்தி அது வந்துன்னு மென்னு முழுங்குறாங்க. இங்கே பாரு சீனு எனக்கு எல்லாமே தெரியும், உன் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியும், இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு விட கிடைக்கும். இது வரைக்கும் உங்கள் மாமங்கிட்ட மாயாவை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கேன், இது வரைக்கும் வேற யாரை பற்றியும் பேசினதில்லை, இன்னைக்கு உங்கள் 2 பேர்த்த பற்றியும் மாமா கிட்ட பேச போகிறேங்கிறாங்க. அத்தை அது எப்படின்னு கேட்குறாங்க சீனு. டே நான் உன்னைய வளர்த்தவ, உன்னோட ஒவ்வொரு அசைவுகளும் எனக்கு தெரியும் சீனு, உன்னை பற்றி நான் பேச போகிறேங்கிறாங்க. அத்தை எப்படி உங்களால் முடியுங்கிறாங்க. எப்படியோ கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் பேசி பார்க்குறேங்கிறாங்க ஜானகி. நீ கவலைப்படாத சீனு, இது வரைக்கும் நான் அவர்கிட்ட எதையுமே கேட்டதில்லை, உங்கள் 2 பேர்த்த வாழ்க்கையை தான் இப்போ வரமாக கேட்க போகிறேன், நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் நானும் போகிறேன், நீயும் அந்த நம்பிக்கையோடவே இரு சின்னன்னு சொல்லிட்டு ஜானகி போகிறாங்க. ஜானகி ரகுராம் 2 பேரும் கிளம்புனதுக்கு அப்புறமா சீனு சந்தோஷமாக மாயா ரூமுக்கு வராங்க. மாயாவும் சந்தோஷமாக லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து சீனு வந்துட்டாங்க. மாயா நீ எங்கே கிளம்புறியா, வெளியில் கிளம்புறியா, வா நான் கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. சீனு ஒன்றும் வேண்டாம் சித்தப்பா வராங்கங்கிறாங்க. காலம்புற அவரை வரப்போகிற
நான் தானே உன் கூட வரப்போறேன். என் கூட வான்னு கூப்பிடுறாங்க சீனு. என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்குறாங்க மாயா. ஆமா, ராசி மாறும்போது எல்லாமே மாறத்தானே செய்யுங்கிறாங்க சீனு. மனசுக்குள்ள நினைக்கிறத நேரடியா என்கிட்ட சொல்லியிருக்கலாமேங்கிறாங்க. நான் என்ன நினைச்சேங்கிறாங்க மாயா. என்னடா இவன் ஏன் இப்படி பேசுறான்னு தானே நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க சீனு. நான் ஒன்றும் நினைக்கல. முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஏன் மாயா இப்படி அவசரப்படுறேன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே பெரியம்மாவுக்கு நம்ம மேல சந்தேகம் இருக்கு. மாயா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. அத்தைக்கும் இதெல்லாம் தெரியுங்கிறாங்க சீனு. ரகுராம் ஜானகி 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது ஜானகி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சீனுவை பற்றியும் மாயாவை பற்றியும் இன்னைக்கு ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆனா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை, எதையும் மறைச்சதும் இல்லை. இது வரைக்கும் இவங்க 2 பேர்த்தோட விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாமையே மறைச்சிட்டேன். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? இந்த பாரத்தை இன்னமும் என்னால சுமக்க முடியாது. இன்னைக்கு எப்படியும் இந்த வாரத்தை இறக்கி வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டே என்கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறியே, இந்த தவிப்பை என்னால பார்க்க முடியலன்னு நினைக்கிறாங்க ரகுராம். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இப்போ நானே இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு ரகுராம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு வராங்க. இந்த பக்கமா சீனுவும் மாயாவும் பேசிக்கிறாங்க. நம்மளை பத்தின விஷயம் எல்லாம் தெரியுமாமே, அதை பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு தான் கோயிலுக்கே 2 பேரும் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க சீனு. இதை கேட்டது மாயாவுக்கு தூக்கி வாரி போடுது. அச்சச்சோ, பெரியப்பாவே பிளான் போட்டு கொடுத்து இதை நான் போய் சொல்லி பெரியமாவும் சரின்னு சம்மதத்தோட போயிருக்காங்களே, இப்போ 2 பேரும் பேசிக்க போறது நம்மளோட விஷயத்தானா அப்படின்னு மாயாவுக்கு புரியுது. சீனு நான் தூக்கி எடுத்து வளர்த்த பையன், இந்த பக்கமா மாயா என்னோட தங்கச்சி பொண்ணு, 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கறது தானே நம்மளோட சந்தோஷம். அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதை நம்ம பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு வராங்க ஜானகி. நீங்க நீதி நியாயம் இது எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் பாசத்தை காட்டுங்க. அவங்களுக்கு நம்மளை விட்டா வேற யார் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு வராங்க ஜானகி. ஜானகி நீ என்ன கேட்டாலும் சரி, அதுக்கு நான் சம்மதம் சொல்லத்தான் போறேன். ஆனா அது ஜானகி இந்த தடவை நீ என்ன கேட்டாலும் சரி, நான் கோவப்பட போறதா இல்லை. அது எனக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆனா இப்போ நீ கேட்க போறேன், நான் சரின்னு சொல்ல போறேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்க போறேன்னு நினச்சிக்கிட்டு ரகுராம் வராங்க. மாயா சீனுக்கிட்ட சண்டை போடுறாங்க. ஏண்டா இங்க பாரு, இந்த விஷயம் மட்டும் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சது நீயும் நானும் மட்டும் பாதிக்கப்பட போறது இல்ல, பெரியமாவும் சேர்ந்து பாதிக்கப்படுவாங்க. அது உனக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க மாயா. இதுல என்ன பாதிக்கப்படுறதுக்கு இருக்குன்னு கேக்குறாங்க சீனு. என்ன சீனு இப்படி கேக்குற? இங்க பாரு, இது பெரியப்பா ஏற்பாடு பண்ணனா கல்யாணம். எக்காரணத்தை கொண்டு பெரியப்பா இதை விட்டு கொடுக்க மாட்டாரு. தடுக்கணும்னு நினைச்சவங்களையும் சும்மா விட மாட்டாரு. அத்தை பேசுறேன்னு முடிவெடுத்துட்டாங்கல்ல, இதை நினைச்சு நீ பயப்படாதீங்கிறாங்க. டே அறிவு கெட்டவனே, இது மட்டும் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சது சும்மா விட மாட்டாருடா. அப்பா என்ன வேலை கிடந்தாலும் சரி, முதல்ல இதை தடுத்தாகணும்னு நினைச்சிட்டு அவசரமா போறாங்க மாயா. இந்த பக்கமா மாயா மாயான்னு கூப்பிட்டு பாக்குறாங்க சீனு. ச்சே, என்ன இது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க சீனு. ரகுராம் ஜானகி 2 பேரும் கோயிலுக்கு வந்துட்டாங்க. கோயில் வாசலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரகுராம் அந்த பக்கம் திரும்புறாங்க. எங்க இருங்க, இதோ வீட்டுல இருந்து நான் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு தேங்காய் பழ தட்டையெல்லாம் காட்டுறாங்க. ஒரு நிமிஷம் இரு ஜானகி, வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் ஒரு முளை பூ கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. சீனு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு மாயா வெளியில வந்து பாக்குறாங்க. கார் எதுவும் கிடையாது, சீனுவோட பைக் தான் நிக்குது. சரி இந்த பைக்லயே போய்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாயா பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போறாங்க. பின்னாடியே ஓடி வந்த சீனு மாயா மாயான்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. அடைச்சி இவகிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாமேன்னு யோசிக்கிறாங்க. ரகுராம் ஜானகி பூ வாங்கி கொடுக்குறாங்க. எதுக்குங்க இதெல்லாங்கிறாங்க. ஆசையா வாங்கி கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாது, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ரகுராம் கொடுக்குறாங்க. ஆசையா ஜானகியும் பூ வாங்கிக்கிறாங்க. ஜானகியும் ரகுராம் 2 பேரும் கோயிலுக்கு போறாங்க. 2 பேருக்கு வெளியும் யார் பேருக்கு அர்ச்சனைன்னு கேட்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லும்போது அப்புறம் சரி அம்பாளுக்கே பண்ணிருங்கன்னு சொல்லிடுறாங்க. சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ரகுராம் ஜானகி. கடவுளே, மாயா சீனோட விஷயத்தை இன்னைக்கு இவர்கிட்ட சொல்ல போறேன், எந்த வகையான கஷ்டமும் வந்துடாம பார்த்துரும். அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்க நீ தான் துணையா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. ரகுராமும் சாமி கும்பிடும்போது ஜானகி இன்னைக்கு மனசுல இருக்கிற விஷயத்த சொல்ல போறா, அது எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிட்டு அதை செய்ய போறேன்னு நினைக்கிறாங்க ரகுராம். சாமி அர்ச்சனை முடிஞ்சதும் திருநீரும் குங்குமமும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இரு ஜானகி நான் வச்சு விடுறேன்னு சொல்லி ரகுராம் ஆசையா அன்பா வச்சு விடுறாங்க. கண்ணாடி இருந்தா முன்னாடி நின்று நீ சரியா வச்சுக்குவே, இப்போ நான் உனக்கு முன்னாடி நான் தான் கண்ணாடின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. 2 பேரும் பிரகாரத்தை சுத்தி வாங்கங்கிறாங்க. ஜானகி ரகுராம் 2 பேரும் கோயிலை சுத்தி வந்துட்டு இருக்கும்போது என்ன ஜானகி இன்னைக்குன்னு பார்த்து கோயிலில் கூட்டமே இல்லைங்கிறாங்க. ஆமாங்க, நடசேத்துற நேரம் ஆயிடுச்சுல, அதனால கோயிலில் கூட்டம் இல்லைங்கிறாங்க ஜானகி. ஜானகி மாயா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாலான்னு கேட்குறாங்க. சொன்னாலுங்கிறாங்க. ஆமாம், அப்புறமும் ஏன் இன்னும் தயங்குற? என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மனசு விட்டு பேசு, மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏன் புழங்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க ஜானகி. ரகுராமுக்கு முன்னாடி நேருக்கு நேராக சொல்ல முடியாமல் இப்படி திரும்பி வந்து சொல்லிட்டே வராங்க. மாயாவும் சீனவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த பக்கமா ரகுராமுக்கு அதுக்கு முன்னாடியே நெஞ்சு வலி வந்துருது. மாயாவோட அப்பா சொன்னது எல்லாமே உண்மைதான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ரகுராம் நெஞ்சு வலியால துடிச்சு சாஞ்சு விழுந்துடுறாங்க. ஜானகி ரகுராம் பார்த்து கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில மாயா அப்பதான் அவசரமா உள்ள ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.